அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல இந்த ஒருவரி மந்திரத்தை பூஜையர்களை நெய் தீபம் ஏத்தி மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் குலதெய்வத்தையும் நினைத்து சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரும் செல்வம் உங்களுக்கு தேடி வரும். அடகு வைத்த நகையை மீட்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். புதிதாக தங்கம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். ஜாதக ரீதியாக நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனுக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு, அதனால திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு சுக்கிர யோகம் ஏற்படணும் அப்படின்னா சுக்கிரஹோரை நேரத்தை தவற விடாதீங்க. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 to 9 பூஜையரில் முதல்ல நெய்த்தீபம் ஏற்றி வச்சுட்டு பாலையும் கல்கண்டையும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரசாதமாக வைத்து துளசி இலைகள் இருந்ததுன்னா துளசி இலைகளால் மாலை கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலை சாற்றி விட்டு ஓம் சுக்ராயே நமக எனும் மந்திரத்தை 111 முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு மனதார நீங்க உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர யோகம் உண்டாகும். நம்ம சேனல்ல இப்போ நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கேன் இல்லையா, சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னால் நிறைய வீடியோக்களை பதிவு செய்ய முடியல. அதனால மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை புதிதாக ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனலுடைய லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த சேனல் லிங்க் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். குலதெய்வத்தின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.